வந்து பாலக்கால்லாம் போட்டு திரும்ப ராஜஸ்தான் போயிட்டு கரெக்டா வந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் போல என்ன ஆயிடுச்சுன்னா எங்க பாட்டி இறந்துட்டாங்க. என் அம்மாவோட அம்மா இருக்கிறாங்களா அவங்க. என் கல்யாணத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தனால பேசாம இருந்து நான் வந்து எங்க அம்மாவோட அம்மா கூடயும் என் சித்தி கூட எல்லாம் வந்து நாங்க பேசாம இருந்தோம். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் அவங்க இறந்து போறாங்க. அப்பதான் வந்து என் சித்தி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்துனதே எங்க சித்தி தான். கல்யாணத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்தனால எங்கனால பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, நீ கன்சீவ் ஆனினா உன் வளகாப்புக்கு போய் நம்ம அவங்கள கூப்பிடுவோம், அப்ப வந்து எப்படி இருந்தாலும் வந்து பேசுவாங்கல்ல அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ஊருக்கு வந்துட்டு போனோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்துடும். அந்த ஒரு இதுலயே ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆகஸ்ட் மாசம் வந்து சித்தி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. அதுக்கு நாங்க ஊருக்கு வர போகன்னு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் தான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு 2023 செப்டம்பர் மாசம் போல மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதும் மறுபடியும் இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. இந்த வேலையினா வந்த வெள்ளைக்காரன் படத்துல வர மாதிரி காலையில 6 மணின்னு ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி மறுபடியும் இருந்து எல்லா டெஸ்ட்டையும் தைராய்டு டெஸ்ட், ஏஎம்ஹெச் டெஸ்ட், அது என்னென்னமோ டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி மறுபடியும் பண்ணணும்னு பண்ணி மறுபடியும் வந்து அது ஒன்றும் ஒர்க் அவுட் செப்டம்பர் மறுபடியும் அக்டோபர் மாசம் போல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹச்எஸ்ஜி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஹச்எஸ்ஜியான்ற மாதிரி ஏற்கனவே 2 தடவை பட்டது அனுபவம் இருக்குது. அதனால மறுபடியும் போய் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்சுவலா நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் என்ன சொன்னா ஹச்எஸ்ஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெயின் கில்லர் டேப்லெட் தருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. நான் ஆக்சுவலா திருப்பூர்ல எடுக்க போனோம்னு சொன்னால அங்க கேட்டதுக்கு அப்படி உங்களுக்கு பெயின் கில்லர் வேணும்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. பெயின் கில்லர் சாப்பிடணுமா வேணாமா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன, நம்மள டாக்டருக்கு படிச்சிருக்கிறோம். சரி இங்க ராஜஸ்தான்ல தான் ஹச்எஸ்ஜி எடுக்கணும்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா ஜென்ஸ் தான் 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் சீனியரா இருக்குது, 2 பேர் வந்து ஜூனியர்ஸா இருக்குது. அவங்க தான் வந்தாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலா எங்க பெயின் கில்லருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 இன்ஜெக்ஷன் 2 ஹிப்லயுமே போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அங்க பெட்ல படுக்க வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ரூம்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு எடுக்கிற கூட்டோம் எனக்குன்னா வந்து கையெல்லாம் நடுங்குது, அவ்வளவு பயமா இருக்குது. ஐயோ மறுபடியும் ப்ளீடிங் ஆகுமே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அப்புறம் அங்க போய் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டை இன்ஜெக்ட் பண்ணும்போது மட்டும் லைட்டா ஊசி குத்துற மாதிரி வலிச்சுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடிஞ்சது கிளம்புங்கன்ட்டாங்க. என்னது முடிஞ்சது அதுக்குள்ளயா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த முன்னாடி பெயின் கில்லர் 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாத்தீங்களா, அதனால வந்து எனக்கு வலியே தெரியல அவங்க பண்ணது. ஜஸ்ட் அந்த உள்ள இன்ஜெக்ட் பண்றது ஃபீல் மட்டும் தான் ஆச்சு. வலின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி 2 டைமும் செமையா வலிச்சுது. ஏன்னா அப்போ வந்து எனக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எதுவும் கொடுக்கல. அதனால இங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பக்கம் தான் முன்னேற்றமே இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து பெயின் கில்லர்லாம் போட்டு ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி வலி இல்லாம பண்றாங்க. நம்ம ஊர்ல தான் வந்து வலியோட பண்ணி என்னை அந்த பாடுபடுத்திட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. அப்படியே வந்து வீடு கட்டுற ப்ராசஸும் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஹச்எஸ்ஜி பண்ணி பார்த்துட்டு டியூப்ல பிளாக் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. இதுதான் முன்னாடி எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து எப்பவும் போல டேப்லெட்ஸ் அது இதுன்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இங்கேயும் ஒரு 5000 வந்துடும் 2 பேத்துக்கு சேர்த்து டேப்லெட் அது இதுன்னு வாங்குறது. அதுக்கப்புறம் நவம்பர் மந்த் போல சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் வந்துச்சு. அதுக்கு 1 மாசம் லீவ் போட்டு ஊருக்கு வந்தோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். கொஞ்சம் வந்து நல்ல தைரியம் வந்துருச்சு. சொந்தக்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கட்டும், எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட் வாங்கி விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வந்து ஏதாவது கேட்கட்டும். அதுக்கப்புறம் பாரு கேட்கற கேள்வியில திரும்பி என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட தான் வந்தேன் ஊருக்கு. எவனாவது ஏதாவது கேட்கட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நவம்பர் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு டிசம்பர்ல ஊருக்கு வந்துட்டோம் ராஜஸ்தானுக்கு. 23 வந்து நாங்க டிசம்பர்ல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோமா, அப்படியே 24 அப்புறம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் வேணா நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ஜெக்ஷன் போடணும். எக் வந்து ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து போடுவாங்க. 7th 8th 9th டே நினைக்கிறேன், ஏதோ 3 நாள் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 3 இன்ஜெக்ஷன் சேர்த்து 4500 ரூபாயோ 5000 ரூபாயோ வரும் அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் 3. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, டயட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூம்பா கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தேன். கரெக்டா இது 3 நான் பண்ணிட்டு இருந்தேன். 3 இன்ஜெக்ஷன் போடணும்னாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் நாங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு
போட்டு மீதி 2 வாங்கிட்டு வந்துருவோம். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற பக்கமே ஒரு குட்டியா கிளினிக்காட் இருக்குது. அங்க கொண்டு போய் குடுத்தோம்னா, அங்க போட்டு விட்டுருவாங்க இன்ஜெக்ஷன். அதனால 2 ஏன்னா 10 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னா கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மீதி 2 வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். இது 24ல ஸ்டார்ட் பண்ணோம். ஜான்வரில அதே மாதிரி போட்டோம் 3 இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறமா பிப்ரவரியில பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த சைக்கிள்லயும் பாத்தீங்கன்னா மறுபடியும் 2வது தடவை 3 இன்ஜெக்ஷன் போடணும். மந்த்லி இன்ஜெக்ஷனுக்கே 5000 ரூபாய் ஆச்சு. வீட்டு வேலை வேற போயிட்டு இருக்குதா, அதனால காசும் இல்லாம ஒன்றும் இல்லாம அந்த பாடுபட வேண்டியதா ஆயிடுச்சு கடைசியில. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ் ஆளுங்களாம் அந்த அளவுக்கு யாருமே பேசிக்க மாட்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு வீட்டுக்கும் வர மாட்டாங்க. நம்மளே யாரும் வீட்டுக்கு அந்த அளவுக்கு கூப்பிட்டதும் இல்ல. ஆனா வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஜூம்பாக்கு போன இதுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆனாங்க. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான். ஆனா கேட்பாங்க, நமக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நம்மள வந்து நல்லா குத்தி வேடிக்கை பார்ப்பாங்க. நல்லா உனக்கு வலிக்கட்டும் கேள்வி கேட்கறதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு லாங்குவேஜ் புரியாத ஊரு, ஹிந்தி வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்பவுமே வந்து கொஞ்சம் அரை தான் நானு. அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் மோசமா தான் இருந்தேன். ஆனா அந்த நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பழகி கொஞ்சம் இதாயிடுச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் மெயினான வேர்ட்ஸ் தான் தெரியும். ரொம்ப டெப்த்தாலாம் தெரியாது. அங்க ஜூம்பாக்கு போய் கொஞ்சம் பேசி பழகுனேன். நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸும் செட் ஆனாங்க. நம்ம வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லாங்குவேஜ் புரியாத இது. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் அதுவும் நமக்கு புரிய போறது கிடையாது. இருந்தாலுமே அங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் நமக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும்ல. அதனால நீங்க எந்த வருஷம் வந்தீங்க, இன்னும் எவ்வளவு வருஷம் இங்க இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சும்மா விசாரிப்பாங்க. அப்ப பார்த்து குழந்தைங்க இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்கன்னா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம லாங்குவேஜ் புரியாதவங்க கூட நமக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட இது வரைக்கும் வந்து யாருமே நார்த் இந்தியன்ஸ் வந்து நெகட்டிவா பேசினது இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு செட் ஆனாங்களா அவங்க யாருமே நெகட்டிவா பேசினதே கிடையாது. எல்லாருமே வந்து நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கீங்களா எடுங்க, பாசிட்டிவா வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தவங்க வந்து என் அண்ணனுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அவங்க ஒய்ஃபுக்கு. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்லாம் போய் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குழந்தை பிறந்துருச்சு. அந்த மாதிரி வந்து 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றாங்கன்றது எனக்கு லாங்குவேஜ் வைஸ் புரியாது. ஆனா நமக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு நாளும் நெகட்டிவா பேசினதே கிடையாது. எப்பவுமே வந்து சப்போர்ட்டிவா தான் பேசுவாங்க. நம்ம ஊர்லயாட்ட சிக்கன் சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து நமக்கு எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நமக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அது வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் இருந்துச்சு. ஜூம்பா கிளாஸ்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், எங்க பக்கத்து வீட்டுல எங்க பிளாக் 8th பிளாக்கு பக்கத்து பிளாக்கு எல்லாருமே வந்து நல்லா செட் ஆனாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, நம்ம என்ன சொல்ல வர்றோம், நம்ம ஃபீலிங் என்னன்னு வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் பக்கத்துல இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லாருமே. ஆனா நம்மள வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க. இங்க லாங்குவேஜ் புரியாதவங்க வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து எங்களுக்கு எங்கேயுமே அலோபதியில எடுக்க சொல்ல, ஹோமியோபதியில தான் வந்து எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து ஸ்பெர்ம்ஸை கில் பண்ற மாதிரி ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து உங்க பாடியிலயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் பாடியிலயோ வந்து இருக்குது அப்படின்னா வந்து ஒன்னு ஹஸ்பண்ட் கிட்ட அங்கேயே ஸ்பெர்ம்ஸ் வந்து இறந்துரும். இல்லைன்னா நம்ம யூட்ரஸ்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி வந்து அதுல இருக்கும். ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நாங்க எடுத்தோம். அது அங்க ராஜஸ்தான்ல எடுத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க ரிசல்ட் வராது. நாங்க இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பிச்சுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் நாங்க ஒண்ணு தனியா பண்ணோம். அதுக்கப்புறமா 2024 வந்துருச்சு. கொஞ்சம் வந்து நான் இந்த டயட்டு அதுக்கப்புறமா ஜூம்பாலாம் பண்ணல. அதனால கொஞ்சம் வெயிட் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஏறின மாதிரி இருந்துச்சு. 79 kgs பக்கம் நான் போயிட்டேன். அது பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஏறினாலும் எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஜூம்பா அதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வெயிட் பாத்தீங்கன்னா 67 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு 10 கிலோக்கு மேல நல்லாவே குறைச்ச வெயிட்டேன். கரெக்டா நவம்பர் மாசம் ஆக்சுவலா ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா கீழ் வீட்டுல இருந்து 2 பொண்ணுங்களும் டெலிவரிக்காக ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஜான்வரி பிப்ரவரி போல அவங்களுக்கு வந்து டெலிவரி டேட் கொடுத்திருந்தாங்க. 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் தனியா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஜூம்பா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை எல்லாரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தனால நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2024 வந்துருச்சா. அப்பதான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் போல வீடு புண்ணியாச்சல் வச்சோம். அதான் 2வது தடவை இன்ஜெக்ஷன் போட்டு 2வது தடவையும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்துச்சு. அந்த 3 இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அதோட பாத்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாசம் போல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்பதான் வந்து வீடு புண்ணியாச்சனை வச்சிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு வீடு புண்ணியாச்சனை
முடிச்சுட்டு ஆக்சுவலா வீடு கட்டிட்டு இருந்தோம்ல, அங்க பக்கத்துல வந்து இன்னொருத்தவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லப்போனா முஸ்லீம் இத்தனைக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வைத்தியம் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு வந்து வைத்தியம் பார்த்திருக்காரு. நீங்க வேணா அவரை போய் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நாங்க தான் எந்த ட்ரீட்மெண்ட் எந்த கோயில் என்ன சொன்னாலும் போயிருவோமாச்சே. அதனால சரின்னு சொல்லிட்டு போறோம்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வர வர அவர் பாக்குறது இல்ல நிறைய பேத்துக்கு. ஏன்னா வந்து அவருக்கு அந்த அளவுக்கு இப்ப வர வர கண்ணு சரியா தெரியாதுல. அதனால அந்த மூலிகை எல்லாம் வந்து எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு பண்றது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அந்த பக்கத்துல வீடு கட்டி வந்தாங்க ஒருத்தவங்க முஸ்லீம். அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் பேசுறேன் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு மட்டும் நான் தர சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி இவரு கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா கரெக்டா பிப்ரவரி மாசம் போல அங்க போனோம். 2024 பிப்ரவரியில போயிட்டு அந்த மூலிகைனா வந்து அது எப்படி சொல்றது, சும்மா இலை அதெல்லாம் வச்சு என்னமோ அரைச்சு கொடுத்தாரு. கரெக்டா பீரியட்ஸ் ஆனதும் செகண்ட் டே, தேர்டு, ஃபோர்த் இந்த 3 நாள் அங்க போகணும். இல்லைன்னா 3, 4, 5 இந்த 3 நாள் போகணும். அந்த 3 நாள் போகணும்னு சொன்னா கரெக்டா பீரியட்ஸ் ஆயிட்டு செகண்ட் டே நான் போனேன். குட்டி குட்டி உருண்டையா பாத்தீங்கன்னா ஒரு 3 உருண்டை வந்து கொடுப்பாரு. அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி அங்க வச்சிருப்பாரு. அதை வந்து நம்ம வாயில போட்டு டபக்குன்னு முழுங்கிடணும். ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டை தந்தாரு. அதை வந்து நாக்குல படாம அப்படி தொண்டையில போட்டு முழுங்கிடு, அப்பதான் வந்து டேஸ்ட் தெரியாதுன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து நாக்குல படாம தொண்டையில போட்டதும் எனக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி ஒமட்டிக்கிட்டு வந்து கண்ணெல்லாம் தண்ணி வந்து நின்று துப்பிராதா எப்படியாவது முழுங்கிருன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியாவது ஒரு வழியா முழுங்கிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் 2 கொடுத்தாரு. அதையும் வந்து ஃபுல்லா முழுங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சர்க்கரை சாப்பிட்டு என்ன நீ சின்ன பிள்ளையாட்ட பண்ணிட்டு இருக்கிற, எத்தனை பேர் வராங்க தெரியுமா, வந்ததும் வாயில போல டப்புன்னு முழுங்கிட்டு கிளம்புறாங்கன்ட்டு கிளம்பிடுறாங்க, நீ என்னமோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 முழுங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வராங்களாமா. இங்க தேனியில இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு தூரம் தான். அப்புறம் கோபியில இருந்து அங்க இருந்து இங்க இருந்தெல்லாம் வந்தாங்க. எவ்வளவோ வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க, ஆனா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையில நாங்களும் போனோம். அதே மாதிரி செகண்ட் டே, தேர்ட் டே 3 நாள் போகணும்னு சொன்னாங்களா. 2வது நாள் போகும்போது அவர் ரெடியா சக்கரை டப்பாவோடய இருந்தாரு. நீ எப்படினாலும் சக்கரை கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை டப்பாவோடய தான் அவர் ரெடியா இருந்தாரு. மறுபடியும் 3 உருண்டையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை சாப்பிட்டு மறுபடியும் 3வது நாளும் போயிட்டு பண்ணிட்டு 30 நாள் ஆயிட்டு பீரியட் ஸ்டாப் ஆனது. கோயில் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டோம். ஆக்சுவலா பண்ணிட்டு அந்த ஒரு சைக்கிள் பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அந்த 3 நாள் போய் சாப்பிட்டேன் பாத்தீங்களா. அதுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு.